ஆழ்வார் ஞாபகம் என்ன திருக்குழந்தை ஞாபகம் வந்துட்டான். அதனால திருக்குழந்தையை நினைச்சுக்கிறார். அதனால என்று அப்படி இருக்கக்கூடிய இடம் சிவந்த செஞ்சுடர் போல அவருடைய அந்த சக்கரமானது சுத்தின்னு ஜுவாலை அடிக்கிறதாம். அந்த ஜுவாலையோட செஞ்சுடர் அவட கையில ஏந்தின்னு இருக்கார். அசாதாரணமா கையில ஏந்தின்னு இருக்கார். அப்படிப்பட்ட பெருமாள் ஒரு பக்கம் சங்கு, ஒரு பக்கம் திருவாழி ஆழ்வான், ஒரு பக்கம் திருச்சக்கரம், அப்படி ஆச்சரியமா ஏந்தி நிற்கக்கூடியவர். எல்லாரும் வந்து வணங்குறாளாம். யார் வணங்குறாளாம்? பாடக மெல்லடியார் வணங்க. பாடகம் அணிஞ்சின்னு இருக்க மெல்லியதான திருவடிகள் பாதங்களை உடையவா. அதுக்கு மேல பாடகம்னா இந்த கொலுசு தண்டை அதெல்லாம் அணிஞ்சின்னு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து வணங்குறாளாம். மெல்லடியார் வணங்க. பெருமாள் எப்படி இருக்காராம்? அப்படியே முத்துமணியும் தரிச்சுட்டு இருக்கானாம். பன்மணி முத்து, பல வகையான முத்துமணிகள், ஒளி வீசக்கூடிய ரத்தினங்கள், பொண்ணு அணிகள், ஆபரணங்கள்லாம் இருக்கக்கூடிய பெருமாள் நான்கு தோளோடு நிற்கிறானா, 4 திருக்கையோட. ஒரு பக்தர் கேட்ட, 4 திருக்கை எதுக்கு பெருமாளுக்கு? 2 கை போறாத. சதுர்நாம் புருஷார்த்தானாம் தாதா தேவோ சதுர்புஜகா. சதுர்நாம் புருஷார்த்தானாம், 4 புருஷார்த்தம் சொல்லுக்கோ இல்லையோ. அதனால அந்த 4 தமிழ்ல வந்து அறம், பொருள், வீடு, இன்பம் அப்படின்னு, தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் அப்படிங்கிற 4. அந்த 4லையும் 4 திருக்கரங்கள்லாம் ஒரு கை கொடுக்கறது, ஒரு கை அறியப்படாதான். 4 விதத்தினாலையும் அள்ளி வழங்கணுமா. அதனாலதான் திருமங்கை ஆழ்வார் பாடினார், அலம்புரிந்த நெடுந்தடக்கையினர். எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் நீண்டதான திருக்கரங்கள்னர். அதனால 4 திருத்தோள்களாம் பெருமாளுக்கு. அப்படி அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அப்புறம் ஒவ்வொரு பாசுரத்திலையும் அடுத்த முதல் பாசுரத்தில் நாகப்பட்டின பெருமாளுடைய வடிவழக சொன்னார். 2வது பாசுரத்தில் திருக்குழந்தை 6ஆவதனை அனுபவித்தார். 3வது பாசுரத்தில் மெய்யம் அமர்ந்த பெருமானை, சத்தியமூர்த்தி பெருமாள் திருமெய்யம்னு அந்த பெருமாளை அனுபவித்தார். பாடுறது என்னமோ நாகப்பட்டினத்தில். 3வது பெருமாள் நாகப்பட்டினம் சவுந்தரராஜனை அனுபவித்தார். கோழியும் கூடலும் கோயில் கொண்டன்னு 5வது பாசுரத்தில் இந்த பெருமாளுக்கு வந்துட்டார். அழகிய மணவாளன் அனுபவிக்கிறார். கோழி, திருக்கோழின்னு பேரு, அந்த பெருமாளை அனுபவிக்கிறார். 6வது பாசுரத்தினால கண்ணனுடையதான அழக வர்ணிச்சார். 7வது காஞ்சிபுரத்துக்கு போயிட்டார். பேரொருளாளன் பெருமை பேசி, பேரொருளாளனுடைய பெருமையை இன்னும் பேச முடியுமா, அவனை அனுபவிச்சார். 8வது பாசுரத்தினால திருமாலிருஞ்சோலை அழகரை அனுபவிச்சார். 9வது பாசுரத்தினால மாயனை மண்ணு கிருஷ்ணனுடைய சேற்றிதங்களை அனுபவிச்சார். 10வது பாசுரம் சொல்லும் பொழுது அன்னமாய் நீ அன்னைக்கு அவதாரம் பண்ணீரே, வராகமாய் அன்னைக்கு அவதாரம் பண்ணினீரே, மீனாய் மத்ஸ்ய அவதாரம் பண்ணினீரே, அப்படி எல்லாம் பண்ணி அவதாரங்களை பண்ணி இங்கே வந்து அப்படி நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறீரே அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். அதுக்கு இதை பரசுதி சொல்லும் பொழுது, யார் இந்த நாகப்பட்டினத்தில் உள்ள 10 பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணுறாளோ அவளுக்கு என்ன பலனா, இந்த பூலோகத்திலே எப்படி இருப்பாளாம்? மன்னவர் மாதிரி இருப்பாளாம். இந்த உலகில் மன்னவர்களாக வாழ்ந்து இந்த பெருமாளுடைய சம்பந்தம் கிடைச்சுடுத்து இல்லையா, மீண்டும் வானவர் அந்த சரீரத்தை விட்டு போகும்பொழுது வானவர்கள் தேவர்களை போல அங்கேயும் வாழ்ந்து பெருமாளை திருவடி வாரத்தை அடைவீர்கள், மகிழ்ச்சியை என்றும் மகிழ்ச்சி குறையாதபடி இருப்பீர்கள்னு மங்களாசாசனம் பண்ணி முடிக்கிறார். ஸ்ரீமத் திருக்குழந்தையாளர் சாதிப்பாராம், 10 பாசுரம் சொன்னால் அந்த 10 பாசுரத்துலேயும் அந்த இந்த மாதிரி 10வது பாசுரத்துலையாவது எந்த ஊருக்குன்னு சொல்லிடணும், இல்லாட்டா வேறு திவ்ய தேசத்துக்கு போயிடும். எல்லாம் கலந்து பாடுறாரு இல்லையா. அப்படிங்கிறதுனால ஆழ்வார் திருவுள்ளம் என்னமோ கடைசி பாசுரத்தில் ஆதியை நாகை அழகியாரை அப்படின்னு முத்திரை வச்சாராம். நாகை அழகியாருக்கு இந்த பாசுரம் அப்படின்னு. அப்படிப்பட்டதான பாசுரத்தை அனுபவித்தார். அந்த நம்ம எதுக்கு இப்படி சொல்ல வந்தோம்னா, திருக்குழந்தையினுடையதான மகிமை. கோமலவள்ளி தாயார் சமேத அபரியாத்தாமதன் 6ஆவதனுடையதான பெருமை. ஏன் அந்த பெருமையை சொன்னோம்னா, அந்த திருக்குழந்தை எம்பெருமானே அபராவதாரம் பண்ணி இந்த ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனாக அவதரிச்சுட்டாளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருந்துதான். அப்படி இருக்காரோ அந்த ஆச்சாரியன். அதனால நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, ஆழ்வாரே திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படிங்கிறது. அதனால திருவுக்கும் திருவாகிய ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்றான், சம்சார சாகரத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய நம்ம போல இருக்கக்கூடிய ஜீவன்களை கரையேற்றணுங்கிறதுக்காக 10 விதமான அவதாரங்களை பண்றான். அந்த அவதாரம் எடுத்து போறல. திருப்பி கிருஷ்ணன் தன்னடி ஜோதிக்கு போறச்சே, இந்த மூட ஜனங்கள் என்னை வந்து சரணாகதி பண்ணிக்கோன்னு நான் சொன்னா கூட என்னிடத்துல வந்து விழமாட்டேங்கிறது,
சரணாகதின்னு கேட்க மாட்டேங்கிறது. அவஜானந்தி மாம் மூடாக மானுஷம் தனுமாசிரிதம் பரம்பாவம் அஜானந்தா மம பூதோ மகேஸ்வரா அப்படின்னு ஸ்லோகம். அவஜானந்தி மாம் மூடாக, இந்த மூட ஜனங்கள் என்னிடத்துல வந்து விழமாட்டேங்கிறது அப்படிங்கிறதுக்காக வேதத்தை கொடுக்குறான், சாஸ்திரத்தை கொடுக்குறான், எல்லாத்தையும் பண்ணுறான். கடைசியில் அது எவ்வளவு உபகரித்தாலும் ஜனங்கள் வரல. அப்புறம் என்ன பண்ணால் ஆழ்வார்களை பிறப்பிச்சார், ஆழ்வார்களை கொடுத்தார். ஆழ்வார்களை யாரை